அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதி வினை வேகவியல் பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கள்ல 4வது கொஸ்டின். ஒரு வினையின் அரைவாழ் காலத்தை வரையறு. ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் துவக்க செறிவை சார்ந்து அமைவதில்லை என காட்டுக. 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு வினையின் அரைவாழ் காலத்தை வரையறு. ஒரு வினை இருக்கு. அந்த வினையில கட்டாயமா வினைப்படு பொருள் இருப்பாரு. இந்த வினைப்படு பொருளுக்குன்னு ஒரு செறிவு இருக்கும். வினை ஆரம்பிக்கிறப்ப அவரோட செறிவை நம்ம துவக்க செறிவுன்னு சொல்லுவோம். இந்த துவக்க செறிவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி பாதியா ஆகணும். இப்போ வினை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வினைப்படு பொருளோட செறிவு என்ன ஆயிட்டு வரும்? குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இவரோட துவக்க செறிவு கரெக்டாக சரி பாதியா ஆகணும். அதுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதோ அதுதான் வினையோட அரைவாழ் காலம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு பிளேட் இருக்கு. இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்டு இல்லை 12 லட்டு இருக்குன்னு வச்சுப்போம். 10 லட்டே இருக்கு. இப்போ இந்த லட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் கண்டிஷன் என்னன்னா இதில் ஆரம்பத்தில் எவ்வளோ லட்டு இருந்துச்சோ அதில் கரெக்டாக பாதி லட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். இப்போ இங்கே 10 லட்டு இருக்குன்னு சொன்னேன். அப்போ எத்தனை லட்டை நீங்கள் சாப்பிடணும்? 5 லட்டு தான் சாப்பிடணும். ஸோ ஆரம்பத்தில் 10 லட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எத்தனை லட்டாக இருக்க போகுது? தட்டில் ஆரம்பத்தில் இருந்தது மாதிரி பாதியாக இருக்க போகுது. அப்போ 5 லட்டு இருக்க போகுது. அப்போ நீங்கள் 5 லட்டை சாப்பிட போகிறீங்க. அதுக்கு எவ்வளோ நேரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அரைவாழ் காலம். காலம் அப்படின்னு சொல்கிறப்ப டைம் இல்லையா? டி. அரைவாழ் காலம் அப்படிங்கிறப்ப டி ஹாஃப். ஸோ அரைவாழ் காலத்தை டி ஹாஃப் அப்படிங்கிற குறியீட்டினால தான் நம்ம குறிப்போம். இந்த வரையறை பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 240 இருக்குது. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அதுக்கான ஆன்சர். இதை எழுதிட்டு இதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதோடு சேர்த்து எழுதணும். இப்போது இந்த கொஷினில் இருக்கிற 2வது கொஷினுக்கு நம்ம போயிடலாம். ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் துவக்க செறிவை சார்ந்து அமைவதில்லை என காட்டுக. இப்போ அதுக்காக ஒரு ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் வகை வினைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முதல் வகைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரைவாழ் காலத்துக்கான எக்ஸ்பிரஷனை சமன்பாட்டை டெரைவ் பண்ணிட்டு இந்த கொஷினுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுதான் ஒரு முதல் வகை வினைக்கான வினைவேக மாறிலிக்கான சமன்பாடு இல்லையா? இப்போ அரைவாழ் காலத்துக்கு நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். இப்போ ஆரம்பத்தில் வினைப்படு பொருளோட செறிவு என்னவா இருந்துச்சு? A0 இருந்துச்சு. இப்போ இது அரைவாழ் காலம் அப்படிங்கிறப்ப நமக்கு தெரியும் கரெக்டாக டி ஹாஃபில் பாதி ஆகிற டைமில் ஏவோட செறிவு பாதியாக ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சோ அதில் பாதியாக இருக்கும். கரெக்டாக A0/2 இருக்கும். ரைட்டா? A0 ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும். 10 லட்டு சொன்னோம், 10 லட்டு தான். ஆனால் பாதியாக ஒரு டைமில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறோமோ அந்த டி ஹாஃப் டைமில் 10 லட்டு என்னவாயிட்ருக்கும்? 10ல் பாதியாகிட்ருக்கும். அப்போ A0ல் பாதியாகிட்ருக்கும். A0/2. ஸோ டி ஹாஃபில் ஏவோட செறிவு A0/2. இப்போ இதை அப்படியே கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறேன்? 2.303க்கு அப்படியே போட்டுடுறேன். டீக்கு டி ஹாஃப், ஏன்னா பாதியாகிற டைமு. லாகுக்கு லாகு, A0 செறிவுக்கு A0 செறிவு பை ஏ செறிவு. கரெக்டாக பாதி ஆகிற டைமில் பாதி ஆகிட்ருக்கும். எதில் பாதி ஆகிட்ருக்கும்னா ஆரம்பத்தில் என்ன இருந்துச்சோ அதில் பாதி ஆகிட்ருக்கும். இப்போ இந்த A0யும் கேன்சல் பண்ணிடலாம். கீழே 1/2 இருக்கு. மேலே ஒரு தடவை அதுன்னு அர்த்தம். 1/1/2 அப்படிங்கிறப்ப இதோட தலைக்கீழே போடணும், 2 ஆகிடும். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது K இஸ் ஈக்குவல் டு 2.303/T half log 2. log 2ஓட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது log 2ஓட வேல்யூ? log 2 is equal to 0.3010. This is equal to 2.303 into log 2 ஓட வேல்யூ
0.3010 by t half. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம பெருக்கணும். 2.303 into 0.3010 0000 ஒரு தடவை மறுபடியும் 0000 மூணு தடவை. அப்போ 33 9 300 மறுபடியும் 33 9 3 2 6. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணணும். 0 3 0 9 3 12 மீதி 1 3 9 6. இங்கே ஒரு 4 டிஜிட், இங்கே ஒரு 3 டிஜிட், 7 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 7 டிஜிட்க்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். இதுதான். அப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 0.6932 by t halfனு வருது. இது k is equal to இது இல்லையா? பட் நம்ம அரைவாழ் காலத்துக்கான எக்ஸ்பிரஷன் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த சமன்பாடை எப்படி ஆக்கணும்? t halfஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். ஸோ t half is equal to 0.6932 by kன்னு வரும். ஸோ இதுதான் ஒரு முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலத்திற்கான சமன்பாடு. அப்போது இந்த கொஷினை எப்படி கேட்கலாம்? இப்போ இந்த டெரிவேஷன்னா ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலத்திற்கான சமன்பாட்டை தருவி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதுவீங்க. இப்போ இந்த கொஷினில் ரெண்டாவது கொஷின் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் துவக்க செறிவை சார்ந்து அமைவதில்லை. இப்போ இதில் பாருங்கள், இது வந்து ஒரு முதல் வகை வினையோட சமன்பாட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரைவ் பண்ணோம். அப்போ இது ஒரு முதல் வகை வினையோட அரைவாழ் காலத்திற்கான எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் துவக்க செறிவான A0 செறிவு இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கா? இல்லை. கரெக்டாக இது இல்லை இங்கே. அதனால் என்ன சொல்கிறோம்னா, ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் துவக்க செறிவை சார்ந்து அமைவதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ கடைசியில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி நீங்கள் எடுத்து எழுதிடணும். அவ்வளவுதான்.